ஹாய் ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாவிஸ் லேர்னர் மினி செக்ஷனுக்கு. சரி, இன்னைக்கு தான் இதுதான் வந்து லாஸ்ட் செஷன் இந்த பிளேலிஸ்ட்ல. அதாவது இது வரைக்கும் பின்னாடி ஏதாவது நல்ல ஐடியா கேள்விப்பட்டேன்னா அதை வீடியோவா போடலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வீடியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு கம்ப்யூட்டர்னா என்ன, அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துருக்கிறேன் நம்புறேன். ஓகே, கிளியரா புரியும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உள்ள வந்து இறங்க வேண்டியதான். ரியாக்ட், ஆங்குலர், சி ஷார்ப், ஜாவா எல்லாமே சொல்றாங்க இல்லையா? ஓகே, ஸோ இந்த செஷன் வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு ரீகேப் தான். கம்ப்யூட்டர்னா என்ன? கம்ப்யூட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை பண்றதுக்காக இருக்கு. ஓகே, அது வந்து என்ன வேலை வேணாலும் இருக்கலாம். அதான் நான் சொல்றது வந்து ஓவரால் கான்செப்ட், ஏரியல் வியூ கான்செப்ட், இல்லைன்னா பேர்ட்ஸ் ஐ வியூ கான்செப்ட். புரியுதுங்களா? ஓகே, ஸோ வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னா, ஓகே, இட் இஸ் ஃபார் டூயிங் பர்டிகுலர் டாஸ்க். அது நீங்க ஃபோல்டர் வந்து ஓபன் பண்றதா இருக்கலாம், இல்ல ஃபைலை ஓபன் பண்றதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதை பத்திலாம் நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகே, அப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? ஓகே, அப்புறம் உங்களோட மிஷின் வந்து ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது, ஆஃப் பண்ணும்போது என்ன நடக்குது. ஓகே, நீங்க ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி உங்களுக்கு அந்த பாப்அப் மெசேஜ் வருது, இது எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். ஃபைனலா அப்ளிகேஷன்னா என்ன, ஆப்னா என்ன. ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பத்தி அறிமுகம் இல்லாட்டியும் இந்த ஒரு 5-6 வீடியோ பக்கத்துல இருக்கும். ஓகே, இதை நீங்க கவனிச்சீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க மற்றது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கத்துக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? லேர்னிங் இஸ் a லைஃப் லாங் ப்ராசஸ். அதை நிறுத்திடாதீங்க. ஓகே, புரிஞ்சுதா மக்களே? ஓகே, அதாவது எல்லாத்துக்கும் வந்து டெஃபினேஷன் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், வாட் இஸ் அ லாங்குவேஜ், வாட் இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வாட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஓகே, வாட் இஸ் அ ஹார்ட் டிஸ்க், வாட் இஸ் அ ரேம், வாட் இஸ் ரோம். அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க்குக்கும் ரேமுக்கும் என்ன கனெக்ஷனு, என்ன நடக்குது. ஸோ முதல்ல கம்ப்யூட்டர் வந்து நீங்க வாங்கும்போது கம்ப்யூட்டரோ இல்ல மொபைல் போன்லயோ அதுல வெரி ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது யாரு? சார்லஸ் பேபேஜ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளவு டீட்டெயில் தெரிஞ்சிருந்தாலே நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆப், அதாவது திருப்பி நான் சொல்றேன், ஒவ்வொரு இப்போ சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெக்னாலஜி கத்துக்கணும்னா அதுக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். மொபைல் போன் மாதிரியே தான். நீங்க எப்படி சினிமா படம் பார்க்கணும்னா ஓகே அமேசான் பிரைமையோ நெட்ஃபிளிக்ஸையோ இன்ஸ்டால் பண்றீங்க உங்க மொபைல் போன்ல, அதே தான் இங்கேயும் நடக்குது. சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை உங்க கம்ப்யூட்டர்லயோ இல்ல லேப்டாப்லயோ நீங்க பதிவிறக்கம் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சிம்பிள் கான்செப்ட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி எல்லாத்தையுமே you need to start studying. புரியுதா? ஓகே, எல்லாமே உங்களுடைய ஆர்வம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த விஷயம். நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, அழகா தெரிஞ்சுக்கலாம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னடா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறாங்க, என்ன அது வந்து எதை பத்தி பேசுது? உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். ஓகே, அது கூட வந்து டெய்லியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இல்லைன்னா மேக்சிமம் அரை மணி நேரம் உட்கார்ற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இன்னைக்கு சொல்ற இந்த நாவிஸ் லேர்னர் மினில வந்து இதுதான் வந்து லாஸ்ட் செஷன். இனி ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது கான்செப்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அடடா இது சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்றப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த பிளேலிஸ்ட்ல இன்னொரு வீடியோ வந்தா வரலாம். இது
கம்ப்யூட்டர் பத்திக்கான அறிமுகத்துக்கான ஒரு ஒரு வகுப்பு, ஒரு பிளேலிஸ்ட், அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? தெளிவா புரியும். ஓகே. அடுத்தது நீங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து நீங்க இறங்கணும். அதுக்கு நீங்க விசுவல் ஸ்டுடியோ 2022 ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகே. டெய்லியும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 15 மினிட்ஸ் டு ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காரணும். அதான் ரொம்ப முக்கியம். ஓகே. அப்போ வந்து நீங்க வந்து மத்த மத்த வீடியோ லெசன்ஸ்லாம், ஆக்சுவலி வந்து என்னோட வீடியோ லெசன்ஸ்ல வந்து நீங்க வந்து அந்த பேசிக் செக்ஷன்ஸ் எல்லாம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. அவ்வளவுதான். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த வீடியோ செஷன் கம்ப்யூட்டர் பத்தி அறிமுகமே இல்லாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது அழகா எடுத்துட்டு போறது. கவனிங்க. ஓகே, எப்படி நான் கொண்டு போயிருக்கேன்னு பாருங்க. அப்புறம் அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நாங்க உடனே ஆட் பண்ணிக்கிறேன் நான். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் யோசிக்கிறேன். அப்புறம் ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, ஓகே, அதை பத்தி சொல்லியிருப்பேன். ஓகே. அப்புறம் வந்து லோ லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கக்கூடிய மொழிகள், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்புறம் வந்து என்ன சொல்றது, சூப்பர் கம்ப்யூட்டர்னு கேள்விப்பட்டீங்கன்னா, ஏன்னா அதெல்லாம் இப்ப வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்னு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் தான் சூப்பர் பவரா இருக்கிறதுன்னு அப்படி நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து சூப்பர் கம்ப்யூட்டரோட சூப்பர். புரிஞ்சதுங்களா? ஓகே. அதுக்கு பிகாஸ் அவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய லேர்னிங் வந்து நல்ல ஸ்பீடா போயிடும். அவ்வளவுதான். அது மூலம் என்னுடைய 6 வீடியோவை உங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நீங்க ஃபர்தரா உள்ள இறங்கலாம். உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ல ஓகே நல்ல அதாவது ரேம் கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 8 GB இருந்தா நல்லது. அப்புறம் ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி வந்து 1 TB இருந்தா நல்லது. ஃபியூச்சர் திங்க் பண்ணீங்கன்னா 16 GB ரேமா இருந்தா நல்லது. ஹார்ட் டிஸ்க் வந்து 2 TB கெப்பாசிட்டி இருந்தா நல்லது. அப்புறம் ப்ராசஸர், நல்ல ப்ராசஸர் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே லேப்டாப்லயே அவைலபிள். சரியா? அப்புறம் நல்ல யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஓகே ஒரு வைஃபை கனெக்ஷன் வச்சுட்டீங்கன்னா நல்லது. சரி, அவ்வளவுதான். ஓகே, என்ன பிகாஸ் எல்லாமே இப்போ வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல ஆன்லைன்லயே அழகா லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, பார்ப்போம். ஓகே, நிறைய பிளான் வச்சிருக்கிறேன். ஓகே, அது எப்படி உங்களை ப்ராஜெக்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே. சரியா? ஸோ இதுதான் நான் இப்போ வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நாவிஸ் லேர்னர் செக்ஷன்ல. ஓகே, இதுதான் வாட் வி ஹேவ் சீன் சோ ஃபார். நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா இல்லையா, எல்லாத்தையும் சொல்லிட்டேனா. அப்புறம் இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் இருக்கு. இன்புட் டிவைசஸ்னா நீங்க கீபோர்டு, மவுஸ் மூலியமா டேட்டா உள்ள கொடுக்குறீங்க. அவுட்புட் அவுட்புட் டிவைசஸ் பாத்தீங்கன்னா உங்களோட மானிட்டர் டேட்டாவை வந்து வெளியே எடுத்து காமிக்குது. ஓகே, மானிட்டர் ஒன்று, அப்புறம் பிரிண்டர் ஒன்று. ஓகே, அவுட்புட் டிவைஸ். இது மூலியமா நீங்க வந்து டேட்டாவை உங்க கம்ப்யூட்டருக்குள்ள கொடுக்குறீங்களோ அதெல்லாம் இன்புட் டிவைஸ். புரியுதுங்களா? ஓகே, கீபோர்டு, மவுஸ். நீங்க மவுஸ்ல வந்து லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஓகே, அதெல்லாம் வந்து இன்புட்டா உள்ள போகுது கம்ப்யூட்டருக்குள்ள. எது எதெல்லாம் அவுட்புட்டா வெளியே தெரியுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பேப்பர் வந்து கொடுத்து நம்ம வந்து பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம் இல்லையா, அது ஒண்ணு. அப்புறம் மானிட்டர்ல அது அவுட்புட்.
ஓகே, லேப்டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மவுஸை வந்து நகர்த்துறதுக்குன்னே சின்ன ஒரு பேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலயே நீங்க வந்து இந்த ஆட்காட்டி விரலால நீங்க அப்படியே நகர்த்திக்கலாம். சரியா? ஓகே, நான் எதுக்கு இந்த செஷன்னா, எதுக்கு வந்து இந்த நாவிஸ்ல என்னன்னா, உங்களாலையும் முடியும். அழகா கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களாலையும் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஓகே, உங்களாலையும் வந்து நல்லா படிச்சு, என்ன அதுக்கு வந்து இங்கிலீஷ் முக்கியம், அதுக்கு தான் ஸ்போக்கன் இங்கிலீஷும் எடுத்திருக்கிறேன். ஓகே. ஓகே, நல்லா படிங்க மக்களே, வேற ஒண்ணுமே இல்லை. லைஃப் வந்து கேரியர் மாத்துறது சரி, ஓகே, எந்த ஒரு பிளானா இருந்தாலும் மேக்சிமம் வந்து நீங்க ஒரு 1 இயர் டு ஒரு 2 இயர்ஸ் வந்து இருக்கணும். 1 இயர்க்குள்ளேயே வந்து மாற்றங்கள் தெரியும். ஆனா விடாம படிக்கணும், விடாம தெரிஞ்சுக்கணும், பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நல்ல கம்ப்யூட்டர் வேணும், இன்டர்நெட் வேணும். எல்லாம் இருந்ததுன்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. புரிஞ்சுதா? ஓகே, நான் ஒருவேளை ஏதாவது முக்கியமா ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, அதாவது நீங்க எப்படி அதை மிஸ் பண்ணியிருந்தன்ற கான்டெக்ட் எப்படி வருதுன்னா, கம்ப்யூட்டர் பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு அவங்களோட நிலைமையில இருந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்கள் உள்ள வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து ஓகே தெரிஞ்சிடும். பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து என்ன சொல்றது, ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குமா என் செஷன், 2 to 3 ஹவர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இல்ல மேக்சிமம் ஒரு 5 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பத்தி எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லாமே இல்ல, ஓகே, ஓரளவுக்கு. ஓகே, தே கேன் ஏபிள் டு மேனேஜ். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல என்ன நடக்குதுன்னு அவங்களால வந்து இது பண்ண முடியும், அதாவது பிக்கப் பண்ண முடியும். ஆனா என்னென்ன இன்ட்ரெஸ்ட் வேணும், ஆர்வம் வேணும். அது இருந்தால் தான் ஃபர்தரா உங்களால கண்டினியூ பண்ணி போக முடியும் மக்களே. சரியா? சரி. ஓகே, நான் இன்னைக்கு ஃபர்தரா அடுத்தது வந்து ஐ நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இந்த இது வந்து இட் இஸ் கோயிங் டு ஓவர். இந்த கான்செப்ட் நாவிஸ் லேர்னர் வாட் வி ஹவ் சீன் சோ ஃபார் அப்படிங்கிறது முடியுது இன்னையோட. ஓகே, ஸோ நிறைய மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஓகே, டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. சரியா? அப்புறம் kalkarpi50@gmail.com இருக்கு. அதுலயும் நீங்க வந்து கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தெரிவிக்கலாம். சரியா? ஓகே, நல்லா படிங்க, ரொம்ப ஈஸி. அதாவது திருப்பி திருப்பி நான் சொல்றதுதான், நீங்க எப்படி மொபைல் போன்ல ஓகே இப்போ சினிமாக்கள்லாம் பார்க்கணுன்றதுக்காக ஓகே ஆப் இன்ஸ்டால் பண்றீங்களோ, நெட்ஃபிளிக்ஸோ அமேசான் பிரைமோ, அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது நீங்க திருப்பி நான் சொல்றேன், ஓகேவா, தெளிவா. நீங்க எப்படி வந்து மொபைல் போன்ல ஓகே படம் பார்க்கணும்னா, சினிமா படம் பார்க்கணும்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றீங்களோ, அதே கான்செப்ட் தான் கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும். நீங்க இங்க வந்து கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் எப்படின்னா, ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு ஒவ்வொரு ஆப், அவ்வளவுதான். இப்போ சீஷா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி, அதுக்கான ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் தான் விஷுவல் ஸ்டுடியோ 2022. இப்படித்தான் இருக்கும். ஓகே, அப்புறம் ஜாவா கத்துக்கணும்னா நீங்க எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸ் பத்தி நீங்க கத்துக்கணும்னா எஸ்கியூஎல், அதாவது எஸ்கியூஎல் சர்வர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். கான்செப்ட் அதே தான். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ண என்ன, இங்க வந்து கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் இன்ஸ்டால் பண்ற ஆப் பெருசா இருக்கும். அப்புறம் நீங்க அந்த ஆப் கூட பழகணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு எதுவுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் பண்ண முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் மேட்டர்ஸ் a lot. நம்ம ஒண்ணுமே பண்ணாம நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து ஏதாவது ஒரு துறையில நீங்க வந்து சிறந்து விளங்கணும்.
அப்பதான் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும். இது நான் இப்ப சொன்னது வந்து கிளியர் ஃபேக்ட். ஏதாவது ஒரு துறையில நீங்க வந்து எக்ஸல் ஆகணும், சிறந்து விளங்கணும். அதுக்கான முதல் ஆரம்ப கட்ட செயல்கள்ல நீங்க வந்து ஈடுபட ஆரம்பிக்கணும். டைமை யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? ஏன்னா நம்மளுடைய தவறுகள் நமக்கு தெளிவா தெரியும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது. சரியா? நல்லா படிங்க மக்களே. ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட் செஷனு. ஓகே, இந்த பிளேலிஸ்ட்ல நாவிஸ் லேர்னர் மினில ஓகே இந்த செஷன் நான் இப்போ எடுத்த செஷன் தான் வந்து லாஸ்ட். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு நாவிஸ் லேர்னர் இருக்கு. ஓகே, அதுல நான் ரொம்ப டீட்டெயில்டா எடுத்திருப்பேன். அது 15 மணி நேரத்துக்கு போகும், 15 ஹவர்ஸ்க்கு பக்கத்துல போகும். ஓகே, அதுல வந்து என்னோட ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஓகே எல்லாம் டீட்டெயில்டா ஒரு சீசா ப்ரோக்ராம் எப்படி ஓபன் பண்ணி ஓகே அதுல எல்லாத்தையும் டீட்டெயில்டா பேசியிருப்பேன். ஓகே, அதையும் நீங்க கவனிக்கலாம் டைம் இருந்ததுன்னா. நல்ல அறிவு வேணும் கம்ப்யூட்டர் பத்தின்னா இந்த நாவிஸ் லேர்னர் மினில ஒரு 6 வீடியோ இருக்கும். நாவிஸ் லேர்னர்ல ஒரு 15 ஹவர்ஸ் இருக்கும். டோட்டலி ஒரு என்ன மேக்சிமம் ஒரு 21 to 22 ஹவர்ஸ் பக்கத்துல வரும். ஏன்னா இது வந்து உங்களுடைய டோட்டல் வாழ்க்கையே மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல கிளியரா எல்லாமே கவனிச்சுட்டு போங்க. புரியும், தெளிவா புரியும். புரியலைன்னா ஓகே கமெண்ட் பண்ணி கேளுங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி kalitharp50@gmail.com மெயில் பண்ணுங்க. சரியா? சரி மக்களே, இந்த செஷனை இதோட முடிக்கிறேன். ஓகே, பாய், டேக் கேர்.